நாளைக்கு முன்னாடி நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவ்திவ்கா அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி வீழ்ந்ததுக்கு அப்புறமா ரஷ்யாவோட ஒரு முக்கியமான ஸ்பை பிளேனை உக்ரைன் சுட்டு தள்ளுறாங்க. A-50 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விமானங்கள் ரஷ்யா கிட்ட கம்மியாக தான் இருக்குது. இந்த விமானத்தோட விலையும் ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி. ஸோ இதை உக்ரைனியன்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா செலிப்ரேட் பண்ணாங்க. ஏற்கனவே தோற்று போய்கிட்டு இருக்கிற அவங்களோட வீரர்களோட மாரலை பூஸ்ட் பண்ணுறதுக்கும், வெளிநாடுகள்லேருந்து உக்ரைனுக்குள்ளே வர ஃபண்ட்ஸுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கிறதுக்கும் இப்படி ஒரு ஸ்டண்ட்டை அவங்க பண்ணுறாங்க. இது ஏன் ஸ்டண்ட்டுன்னு நான் சொல்கிறேன்னா, அந்த ஏவாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னதான் முக்கியமான விமானம் அண்ட் அட் த சேம் டைம் காஸ்ட்லியாக இருந்தாலும் ரஷ்யா உக்ரைனுக்கு மேலே பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற அந்த ஏவியேஷனுக்கு சப்போர்ட் கொடுக்குற மாதிரியான ஏவாக்ஸ் வந்து ஆல்ரெடி அவங்கக்கிட்ட நிறையா இருக்குது. இந்த ஏவாக்ஸ் எல்லாத்தையுமே அவங்க பயன்படுத்த போகிறதுல 1-2 தான் அவங்க பேட்டில் ஃபீல்டில் பயன்படுத்திக்கிட்டே இருக்காங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த ஏவாக்ஸை டார்கெட் பண்ணி அழிக்கணுன்றது உக்ரைனியன்ஸுக்கு அவசியம் இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க அழிக்க வேண்டிய டார்கெட்ஸ் வந்து ஏகப்பட்டது இருக்குது. அது எல்லாத்தையும் பண்ணிட்டு தான் கடைசியாக தான் அவங்க இதுக்கு வரணும். ஸோ அது எதுவுமே நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் இந்த விமானத்தை மட்டுமே சுட்டு தள்ளுறீங்கன்றப்ப இது கிளியர் கட்டாக நீங்கள் ப்ராப்பகேண்டாவை பரப்புறதுக்கு செய்யக்கூடிய செயல் அப்படின்றது தான் உணர்த்துது. ஸோ அதுக்கேற்ற மாதிரியே அவ்திவ்காவோட தோல்வியை மறைச்சு இந்த ஏவாக்ஸை சுட்டு தள்ளிட்டாங்க அப்படின்னு சொல்லி மேற்கு நாடுகளோட மீடியாஸ் எல்லாத்துலேயுமே நியூஸஸ் வரதை நீங்கள் பார்க்கலாம். இப்போ இது ஒரு ப்ராப்பகேண்டா ரிலேட்டடான வெற்றியாக இருந்தாலும் இதை தொடர்ந்து ரஷ்யன்ஸ் இன்றைக்கி ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணுறாங்க. ஒரு வீடியோவில் ஏகப்பட்ட வீடியோஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதில் நேட்டோவோட M1 ஏப்ரம்ஸ் டேங்க்கில் ஆரம்பித்து 3 முக்கியமான யூரோப்பியன் கண்ட்ரிஸோட ஆயுதங்கள் வரைக்கும் எல்லாத்தையுமே ரஷ்யா ஆயுதங்களை பயன்படுத்தி பொழந்துட்டாங்க. அந்த வீடியோஸஸ் தான் இப்போது இன்டர்நெட் முழுக்க வைரல் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்றைக்கான வீடியோவில் அது என்னென்ன ஆயுதங்கள், அது எப்படி அழிக்கப்படுதுன்றது தான் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். ரஷ்யன்ஸ் ஒரே நாளில் 3 ஆர்ட்டிலரி சிஸ்டத்தையும், ஒரு ரேடார் சிஸ்டத்தையும், ஒரு பீரங்கியையும் சுட்டு தள்ளியிருக்காங்க. இந்த 3 ஆர்ட்டிலரி யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஃப்ரான்ஸோட சீசர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்ட்டிலரி வருது. செல்ஃப் ப்ரொபல்டு ஹாவ்ட்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக இந்த பீரங்கிகளை நகர்த்தி கொண்டு போகிறதுக்கு நம்ம அதை டோ பண்ணி எடுத்துகிட்டு போவோம். அப்படி டோ பண்ணி எடுத்துகிட்டு போகாமல் ஒரு ட்ரக்கோட சாசியில் கன்னை மவுண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இதை செல்ஃப் ப்ரொபல்டு ஹாவ்ட்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதிலே ட்ரக்கோட சாசியில் மவுண்ட் பண்ணாமல் பீரங்கிகளோட சாசிலையும் மவுண்ட் பண்ணுவாங்க. அதுவுமே செல்ஃப் ப்ரொபல்டு ஹாவ்ட்சருக்குள்ளே தான் வரும். இப்போ இந்த குறிப்பிட்ட சீசர்ன்றது ஃப்ரான்ஸோட தயாரிப்பு. ஃப்ரெஞ்சு கவர்மெண்ட் வந்து உக்ரைனுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த சீசரில் ட்ரக்கில் இந்த கன்னை மவுண்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த சீசரை துரத்தி ஜாலா லேண்ட்செட் அப்படின்னு சொல்லக்கூடிய சூசைட் ட்ரோனை அடித்து காலி பண்ணியிருக்கு. இந்த சீசரை துரத்துற வீடியோவாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா ஜாலா லேண்ட்செட்டு போய் இந்த சீசரை அடிக்கிற வீடியோவாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே ட்விட்டரில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நான் பேச நீங்கள் அந்த வீடியோஸை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. இப்போ ஃப்ரான்ஸோட ஹவுட்சரை தாண்டி போலண்டோட காப் ஹவுட்சரையும் சுட்டு தள்ளியிருக்காங்க. காப் அப்படின்னு சொல்லக்கூடியது பீரங்கி சாசியில் மவுண்ட் பண்ணப்பட்ட ஒரு கன்னு. இதை வந்து கவுண்டர் பேட்டரி ஃபயர் மூலமாக காலி பண்ணியிருக்காங்க. கவுண்டர் பேட்டரி ஃபயர்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக ஆர்ட்டிலரியிலேருந்து நம்ம பீரங்கி குண்டுகளை சுடுறோம் அப்படின்னா அந்த குண்டுகள் பேராபோலா ஆர்க் ட்ரெஜெக்டரியை ஃபாலோ பண்ணும். ஒரு ஆர்க்கு மாதிரி போகும். இப்போ இந்த ஆர்க்கை வந்து நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும். எந்த இடத்துல இந்த பீரங்கி குண்டு வந்து லேண்ட் ஆகுதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஒரு கம்ப்யூட்டர் மூலமாக இந்த பீரங்கி குண்டு எங்கேருந்து லான்ச் பண்ணப்படுதுன்றதை நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஐடென்டிஃபை பண்ணி கரெக்டாக அந்த லொக்கேஷனுக்கு நம்மளோட ஆர்ட்டிலரிஸ் மூலமாக நம்ம ஒரு தாக்குதல் பண்ணுவோம். இதை தான் கவுண்டர் பேட்டரி ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லுவாங்க. இதிலேருந்து நம்மளோட ஆயுதங்கள் தப்பிக்கணும் அப்படின்னா பீரங்கி குண்டுகளை சுட்ட உடனே அந்த இடத்த விட்டு நம்ம காலி பண்ணணும். ஆனால் உக்ரைனியன்ஸ் இந்த இடத்துல கொஞ்சம் டிலே பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரஷ்யன்ஸ் பண்ண கவுண்டர் பேட்டரி ஸ்ட்ரைக்கில் இந்த போலிஷோட கார்ப் அப்படின்னு சொல்லக்கூடிய செல்ஃப் ப்ரொபல்டு ஹாவ்ட்சர் காலி ஆயிடுச்சு. அடுத்ததாக 3ஆவதாக வர ஹாவ்ட்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்வீடனோட ஆர்ச்சர் அப்படின்னு சொல்லக்கூடியது யூரோப்போட முக்கியமான ஹாவ்ட்சர் கணக்கில் வந்துக்கிட்டு இருந்துச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு டெக்னாலஜிக்கலி சுப்பீரியர் அப்படின்னு சொன்னாங்க. இதில் நோட்வேர்த்தியான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ச்சரை 35 கிலோமீட்டர் தள்ளி இருந்து தான் சுடுவாங்க. ரொம்ப லாங் ரேஞ்ச் ஹாவ்ட்சர்னு கூட சொல்லலாம், செல்ஃப் ப்ரொபல்டு ஹாவ்ட்சர்னு கூட சொல்லலாம். இந்த ஆர்ச்சரை காலி பண்ணது தான் ரஷ்யன்ஸ் பண்ணதுலேயே முக்கியமான சம்பவம் அப்படின்ற மாதிரி இன்டர்நெட்டில் இருக்கிற நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. M1 ஏப்ரம்ஸ் வந்து என்ன தான் அட்ராக்டிவாக இருந்தாலும் ஆர்ச்சரை காலி பண்ணது தான் பெருசுன்னு சொல்லி அவங்க சொல்கிறதுக்கான காரணமே இதோட லாங் ரேஞ்சு அண்ட் டெக்னாலஜிக்கலி சுப்பீரியராக இருக்கக்கூடிய இந்த ஹாவ்ட்சர் தான். அதாவது சுப்பீரியர்னு சொல்லி அவங்களே சொல்லிக்கிறாங்க இல்லையா, அதனால தான். இப்போ இதை எப்படி காலி பண்ணுறாங்கன்னா, வழக்கம் போல் ஜாலா லேண்ட்செட் ட்ரோனால் தான் காலி பண்ணுறாங்க. அப்புறம் கடைசியாக தான் வந்தார் விநாயக் அப்படின்ற மாதிரி M1 ஏப்ரம் பீரங்கிகள். இந்த பீரங்கிகள் அவ்டிவ்கா அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியை ரஷ்யன் சுட்டு போட்ட உடனே உள்ளே கொண்டு போகிறதா சில நியூஸஸ் வந்துச்சு நமக்கு. பட் அதை உள்ளே கொண்டு போகாமல் திருப்பி வெளியே கொண்டு வந்துட்டாங்க. காரணம், அந்த டைமில் ரஷ்யாவோட விக்ட்ரி உறுதி செய்யப்பட்டுருச்சு. அவங்களோட முக்கியமான நோக்கமாக இருந்தது அங்கே இருக்கிற வீரர்களை வெளியே கொண்டு வரணும் அப்படின்றது தான். ஸோ கடைசி 10 நாளில் M1 ஏப்ரம்ஸ் உள்ளே போகிறதா இருந்தது, உள்ளே போகாமல் வெளியே வந்துருச்சு.
இப்போ வெளியே வந்த அந்த M1 ஏப்ரம்ஸ் அவ்டிவ்காவை விட்டு ரஷ்யாவோட அந்த இன்வேஷனை தடுத்து நிறுத்துறதுக்காண்டி அடுத்தடுத்த கிராமங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. ஸோ அப்படி நிறுத்தி வைக்கப்பட்டிருக்க M1 ஏப்ரம்ஸை ரஷ்யன்ஸ் பொளந்து தள்ளிடுறாங்க. இப்போ ரஷ்யன்ஸ் எப்படி எக்ஸாக்டாக அதை பண்ணாங்கன்னு சொல்லி நமக்கு தெரியல. ஏன்னா இப்போதைக்கு ரிலீஸ் ஆகிருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செதறி கிடக்கிற அந்த M1 ஏப்ரம்ஸோட ட்ரோன் ஃபுட்டேஜ் தான். இதை பற்றி நம்ம டீப்பாக இன்ஃபர்மேஷன்லாம் கிடைச்சதுக்கப்புறமா அனலைஸ் பண்ணுவோம். ஸோ இப்போதைக்கு M1 ஏப்ரம்ஸ் டெஸ்ட்ராய் ஆன அந்த ஃபுட்டேஜ் அண்ட் இமேஜஸ் மட்டும்தான் நம்மகிட்ட இருக்குது. இப்போ இதெல்லாம் அளிக்கப்பட்ட முக்கியமான நேட்டோ ஆயுதங்கள். இதை தாண்டி சோவியத் யூனியனோட ஒரு ஆயுதத்தையுமே ரஷ்யன்ஸ் அழிச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, P-18 அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு ரேடார் சிஸ்டம். இந்த ரேடார் சிஸ்டமை தாக்கி அழிக்கிறதுக்கு அவங்க பயன்படுத்துகிற ஆயுதம் தான் இங்கே ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டானது. காரணம், அதே ஆயுதம் நம்மளோட இந்திய கடற்படைக்கிட்ட இருக்குது. KH-35 அப்படின்னு அழைக்கக்கூடிய ஒரு ஆன்டிஷிப் மிசைலை தான் அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. இந்த ஆன்டிஷிப் மிசைலை ரஷ்யன்ஸ் ரொம்பவே அதிகமாக இந்த உக்ரைன் வாரில் ரேடார் நிலைகள் அழிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதில் ஆன்டி ரேடியேஷனுக்கு ஏற்ற மாதிரியான சில மாடிஃபிகேஷன்ஸை பண்ணி யூஸ் பண்ணியிருக்கலாம்னு சொல்லப்படுது. அதே ஏவுகணையை நம்மளோட கடற்படையோட கப்பல்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்கு. நம்மளோட விமான தாங்கி கப்பலில் இருந்து இயங்குற MiG-29K ரக விமானங்களும் இந்த ஏவுகணையை லான்ச் பண்ண முடியும். ஸோ ரஷ்யன்ஸ் நம்ம கிட்ட இருக்கிற அதே ஏவுகணைகளை டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க அப்படின்றப்ப இது நமக்கு ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி ஃபியூச்சரில் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் கடைசியாக அவ்டிவ்கா பகுதிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆர்லிவ்கா அப்படின்னு சொல்கிற கிராமத்திலேருந்து உக்ரைனியன்ஸ் ரெட்ரீட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு நீங்கள் அவ்டிவ்கா பகுதியை பிடிச்சதுக்கப்புறமா ரஷ்யாவோட அந்த இன்வேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது இப்போ பெரிய அளவுக்கு மொமெண்டம் அடைஞ்சிருக்கு. அதாவது ரொம்ப வேகமாக உள்ள நுழைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இதை தாங்க முடியாத உக்ரைனியன்ஸ் பல இடத்துல ரிட்ரீட் ஆகிக்கிட்டு இருக்காங்க. மெயினாக அவங்க சொல்கிற காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவோட ஏவியேஷன் பிரிகேட் தான். Su-25 ஃப்ராக்ஃபுட் அப்புறம் Su-34 ஃபுல் பேக் விமானங்களால் ஏகப்பட்ட பாம்ஸை உக்ரைனிய நிலைகள் மேலே போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பாம்ஸை ரஷ்யன் ஏவியேஷன் போட விடாமல் தடுக்கிறதுக்கு அவங்ககிட்ட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வேணும். அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அவங்ககிட்ட பற்றாக்குறையாக இருக்குது. அதனால் உக்ரைனியன்ஸால் தாங்க முடியாமல் அதிகமாக ரிட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போது மிகப்பெரிய அளவில் ரஷ்யன்ஸுக்கு ஒரு மொமெண்டம் இருக்குது. இதை அவங்க எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படின்றத போக போக பார்க்கலாம். அண்ட் இதே சமயம் உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி ஒரு பீஸ் டீலுக்கும் வந்திருக்காரு. அந்த பீஸ் டீல் என்னன்றதையும் அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். இப்போ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அண்ட் இது போல பல தகவலை தெரிந்து கொள்ள டிபி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லது, இப்போ நல்ல சமுதாயத்தை உறக்கம். நன்றி, வணக்கம்.